தமிழ் பேசும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். பிலோ 18 பீப்புள் பார்க்காதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புலாக இருக்கவங்க ரூம் எடுக்கலாமா? அப்படி எடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும்? என்ன பண்ணிங்கன்னா வராது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ரூம் எடுக்கிறாங்க. பட் வந்து அவங்க வந்து அன்மேரிட் கப்புள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மேரேஜே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேலேயும், ஒரு பையனுக்கு வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கவங்க மேரேஜ் பண்ணலாம் அப்படின்றது ரூல். ஓகேங்களா? ஸோ, அப்போ வந்து 18 வயசுக்கு மேலே இருக்க ஒரு பொண்ணு, ஒரு 21 வயசுக்கு மேலே இருக்க பையனும், அவங்க வந்து ஒரு ரூம் எடுக்கணும். ஓகேங்களா? அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ணுவாங்க. என்ன வச்சுருந்தா அலோவ் பண்ணுவாங்க? ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கணும். உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்றத கேட்பாங்க. ஓகேங்களா? மேபி பிஸ்னஸ் விசிட்டாக இருக்கலாம். இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. அங்கே டைம் டிலே ஆகிருக்கும். ரூம் எடுக்கணும்னு நினைப்பீங்க. ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் வந்து ரூம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் உங்களுடைய ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க. அதாவது அந்த 18, 19, 20 அந்த ஏஜில் இருக்கவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலான ஹோட்டலில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் இருக்கும்போது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் போகணும். லாட்ஜு, ரூம்ஸு, ஹோம் ஸ்டே, அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலு, ரெசார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதில் ஒரு ஹை ரிஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது கீழே இருக்கிறதுல அந்த லாட்ஜு, ரூம்ஸு, ஹோம் ஸ்டே, அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா பீச் ரெசார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ்லாம் இப்போ இருக்குது. அக்காமடேஷன் கிடைக்கிற மாதிரி நிறைய இருக்குது. அதனால் பிலோ கேட்டகரியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எனி கேஸ் போலீஸ் கேன் பி கம் அண்ட் செக் த ரூம். எப்போ வேணால் அவங்க ரூம் வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இருந்தாலும் நீங்கள் ஐடி ப்ரூஃப் வச்சுருந்தீங்க, உங்களை செக் பண்ணுவாங்க, உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களை அந்தமாரி பார்க்குற அளவுக்கு நீங்கள் இல்லை அப்படின்ற மெத்தடில் உங்களை எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு அவங்க மட்டும் போக வாய்ப்பு இருக்குது. பட் 18 வயசுக்கு மேலேயும் இருந்து உங்கள் மேலே சந்தேகப்படுற மாதிரி ஏதோ ஒரு லைன் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஏஜில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா உங்களை கண்டிப்பாக அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. போலீஸுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் ஒரு ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல் போயிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ண அவசியமே இருக்காது. உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருந்தால் தான் உங்களால் அங்கே போக முடியும். ஓகேங்களா? அதனால் 18 வயசுக்கு மேலே இருக்க கப்புள்ஸ் அவங்க ரூம் எடுக்கலாம். ஐடி ப்ரூஃப் ப்ராப்பராக இருக்கணும். உங்கள் ரீசன் என்ன செக் பண்ணுவாங்க. ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒர்க் ப்ராசஸ், அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும். ஓகேங்களா? பட் ஒரு ரூம் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு கப்புள்ஸ் எடுக்கிறது வந்து கப்புள்ஸ்னாலே எனிஹவ் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் ரூம் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் தாராளமாக எடுக்கலாம். பட் ஆனால் நல்ல ப்ராப்பர்ட்டியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிலோ கேட்டகரியில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை வரலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.